ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். திருமாவளவன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அண்ணன் அவர்களை அவருடைய காதலியை மனம் முடிக்கிறதுக்காக 14 நபர்களை சுட்டு கொண்டாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது உண்மையா இல்ல பொய்யா வதந்தியா அந்த மாதிரி பரப்புறாராங்க? அதான் சொல்றேங்க. அதாவது மேதகு அந்த மாபெரும் தலைவனுடைய பேரை சொல்றதுக்கு ஒரு தகுதி நிச்சயமா. உலக தமிழர்களால் தமிழர் தலைவர் என்று, தமிழ் தேசிய தலைவர் என்று போற்றக்கூடிய இந்த மாபெரும் தலைவனுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய இழிவை யாரும் செய்ய முடியாது. கண்டிப்பா யாராலும் செய்ய முடியாது. அதுவும் அவருடைய பழகியவர்கள், அவர்களோடு நெருக்கமானவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. சரிங்க. யாரும் செத்து போயிடல, எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அரசியல் நக்கி பிழைப்பதற்கு இப்படி ஒரு நாய்த்தனமான, நாய் கூட நாய்க்கு கேவலமாயிடும், ஒரு நரித்தனமான ஒரு செயலை தான் இந்த திருமாவளவன் செய்திருக்காங்க. ஆரம்பத்துல திருமாவளவன் நாமெல்லாம் ரொம்ப மதிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அவர் வருவார் அப்படின்னு நினைச்சு அவர் பின்னாலெல்லாம் அவரை தாங்கி பிடிச்சதெல்லாம் இருக்கு. பெங்களூர்ல நாமெல்லாம் கர்நாடகா இருந்தாலும் கூட இந்த தமிழகத்தை அண்ணாந்து பார்க்கறதுல திருமாவளவன் பார்த்துருக்கோம். சரி. ஆனா இன்னைக்கு இந்த தலித்தியத்தையும் திராவிடத்தையும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த வந்தேரிகளுக்காக அவருடைய காலை நக்கி பிழைப்பதற்காக நம்முடைய தேசிய தலைவரை இவ்வளவு இழிவாக, இவ்வளவு இலக்கணமாக இவர் பேசியிருக்கார். சரி. இது உலக தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாபெரும் வரலாற்று தவறை, வரலாற்று பிழையை திருமாவளவன் செய்திருக்கிறார். இதுல உள்நோக்கம் ஏதாவது இருக்குமாங்கய்யா? இந்த மாதிரி அவரு பேசுறதுக்கு காரணம் ஏதாவது உள்நோக்கத்தோட பேசுறாரு? திருமாவளவன் தெரியாம பேசுறாரா இல்ல உள்நோக்கத்தோட பேசுறாரா? இல்ல, திருமாவளவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. சரிங்க. முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்க. திருமாவளவன் ஒரு அறிவியலி கிடையாது, ஒரு மிகப்பெரிய அறிவாளி. சரிங்க. அவருக்கு அரசியல்ல எல்லாமே அத்துப்படி. சரிங்க. ஆனா அவருடைய பிழைப்புவாத அரசியலுக்காக இதையெல்லாம் தெரிந்தே செய்யலாம். சரி. அந்நியன் பகைவனை ஏற்றுக்கொள்ளலாம், கண்டிப்பா பகைவனை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா பகைவன் அவனுடைய இனத்திற்காகவும் அவனுடைய மொழிக்காகவும் மற்றவனை எதிர்க்கிறான். அந்த பகைவனை ஏற்றுக்கலாம். ஆனா கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய நம் இனத்தவனை, துரோகியை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? மத்தவங்க மேல கோபம் வராது, பகைவர்கள் மேல நமக்கு கோபம் வராது. கோபம் எங்க வருதுன்னா துரோகிகள் மேலதான் வருது. நம்முடைய தேசிய தலைவர்கள் கூட தலையெடுத்தது பகைவர்கள் இல்ல, அதிகமா தன்னுடைய இருந்த துரோகிகளை எல்லாம் அவர்களை கருவறுத்த பிறகுதான் அந்த களம் சூடு பிடிக்கும். அந்த களத்தினுடைய அருமை பெருமையெல்லாம் உலகமெல்லாம் எழுச்சி விடுறதுக்கான வழிவகுத்தது. இறுதி கட்டத்துல கூட கருணா என்ற துரோகியால் தான் அந்த களம் ஈர்க்கப்பட்டது. சரி. தலைவர் மதிவதியான அம்மாவை காதலிச்சாருன்னு யாரு சொன்னாங்க? காதலிக்கிற இடத்துல அவங்க இல்லையே, காதலிக்கிற இடத்துல இல்லையே. ஒரு கட்டத்துல அந்த டெலோல இருந்த காலகட்டத்தை 83 அந்த கட்டத்துல ஊர்மிளா என்ற ஒரு பெண்ணுடைய காதல் அந்த வரலாற்றுல வருது. சரி. ஊர்மிளாவின் காதல் அப்படின்னா ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள் ஊர்மிளா என்ற பெண்ணை காதலித்து விடுகிறார். அப்போ அந்த நண்பனை நம் தலைவர் என்ன பண்றாருன்னா சுடுறதுக்காக போறாரு. சரி. அதை தடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா புலிகளுடைய அமைப்பில் காதல் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. டெலோவில் தலைவர் இருந்த காலத்தில். சரி. அப்போ இந்த ஊர்மிளா என்ற பெண்ணை அவர் காதலித்தார் என்பதற்காக தன்னுடைய சக போராளியை சுட்டுக் கொள்வதற்காக துணிந்தவர் தான் தலைவர் அவர். சரி. அப்படிப்பட்டவர் இவர் ஒரு பெண்ணை காதலித்தார் என்பது சொல்வதே ஒரு அபத்தமாகும். இந்த நேரத்துல இலங்கையிலிருந்து அகதிகளாக வருகிற போது ஒரு கல்லூரி மாணவிகளும் அங்கிருந்து தன்னுடைய கற்பையும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்திய தமிழகத்துக்கு வருகிறாங்க. சரி. அப்போ 3 பெண்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உறவுகளிடத்துல அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இதை அனுப்பி வைத்தவர் பாலன், ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அவர்களை அங்கிருந்து
அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ இறுதியாக இங்க எந்த உறவுகளுமே இல்லாமல் நிர்கதியாக நின்றவர் தான் மதிவதனி அவர்கள். இதுதான் வரலாறு. நிர்கதியாக இருந்த பெண்ணுக்கு எப்படியாவது ஒரு துணை தேடி தர வேண்டும் என்பது பாலன் அன்னை பார்ப்பதற்காக தேசியத்துல வரும்பொழுது போகும்பொழுதும் இவர்கள் பார்வையால் பார்த்து கொள்கிறார்கள். ஏன்னா எப்பேற்பட்ட போராளியாக இருந்தாலும் கூட அந்த ஈர்ப்பு என்பது இருக்கதான் செய்யும். பாலன் வீட்டுல இந்த பெண் இருக்கு, தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு வருது. அவங்க வெளியே சொல்லிக்கிறதுல. ஆனா இதை அறிந்த பாலன் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்பது தலைவர் மறுக்கிறார். தலைவருடைய இதெல்லாம் மறுக்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னா, இந்த இடத்துல சொல்றேன் நான், தலைவருடைய அடித்தடங்களை இப்ப என்னுடைய புத்தக ஆண்ட தமிழ் அடிச்சுவடுகள், தலைவருக்கு எந்த ஒரு அடிச்சுவடு இருக்கு. அவர் சும்மா வந்து களத்துக்கு வரல. இந்த நாதாரிகள் பேசுறது கூட அவர் வெறுமே களத்துக்கு வரல. களத்துல எதிரியோடு போராடுறோம்னு சொன்னால் அந்த எதிரி கிட்ட நாம சிக்கிட்டா நமக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இவருக்கு வந்து அவர் அந்த பயிற்சிகள் எடுத்தார். முதல்ல நாங்க 83 வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வரும். நான் வந்து சும்மா வந்து புலிகளை வந்து ஆதரிக்கவும் இல்லை. நான் ஆரம்ப கட்டத்துல இருந்து புலிகளை அவதானித்தவர்கள். நம்ம இங்க பெங்களூர்ல இருந்தா கூட அவங்களோட நெருக்கமா பழகினா கூட ஒவ்வொரு செய்தியும் தேடி 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 அவர்களை படித்தவர்கள். சரிங்க. அவர்களோடு கூட உடன் நின்றது போல ஒரு உணர்வு உடையவர்கள். அதனால வந்து சொல்றேன் நான் தைரியமாக. ஊசி கோழி ஊசின்னு சொல்லுவாங்க, ஊசி எடுத்து தன்னுடைய நகை கண்களை குத்தி கொள்வார் தலைவர். குத்தி குத்தி எடுத்துவாங்க. பாப்போம் ஏன் இவ்வளவு வந்து கொடூரமா அது குத்துறதுன்னா, எதிரி என்ன எப்படியெல்லாம் சித்திரவதை பண்றாங்க தெரியாது. அதனால இந்த நான் குத்தி இதை பயிற்சி எடுக்கிறேன். அப்படி குத்தி குத்தி தன்னுடைய தனக்குத்தானே வலியை ஏற்படுத்தி கொண்டார். கோணி பை அன்றைக்கு சாக்கு பைகள் வரும். இந்த சாக்கு பையில் மிளகாத்தூளை கொட்டி அந்த மிளகாத்தூளை வந்து குலுக்கிட்டு அந்த மிளகாத்தூளை கொட்டி விட்டு கீழே அந்த மிளகாய்த்தூள் மூட்டையில தன்னை துருத்தி கொண்டு அதை கட்டி கொண்டு ஒரு மூலையில 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க பழகியவர். இது மற்றவர்களுக்கு கொடுத்த பயிற்சி அல்ல. தலைவர் தன்னுடைய உறுதியை தானே நிலைப்படுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட பயிற்சிகள். சரி, தண்ணீரில் முக்கி எத்தனை மணி நேரம் இருக்க முடியும், இது மாதிரி எல்லாம் வந்து கடுமையான பயிற்சி தான் அவர் வந்து களத்துல வந்து ஒரு துப்பாக்கியோடு ஆரம்பித்த அந்த களம். அது மட்டுமில்ல, தன்னுடைய உறுதியை வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து இருக்க முடியும் என்று தன்னுடைய காமத்தை அடக்க தெரியாத போயிடுமா? இவ்வளவு உறுதியாக ஒரு களத்துக்காக தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு மாமனிதன் தன்னுடைய காமத்தை அடக்கி கொள்ள தெரியாதா? அவ்வளவு பலவீனமானவரா தலைவர்? ஒரு பெண்ணுக்காக அவ்வளவு பலவீனம் ஆயிடுவாரா? நிர்கதியாக அங்கிருந்து தனக்கு யாரும் இல்லை என்ற துணை இல்லாத வந்த அம்மா எங்களுடைய மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து கால வைத்த பிறகு பாலண்ணன் சொல்லிதான் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்து திருமணம் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இன்னைக்கு செய்வத வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்வதற்கு முன் என்று ஐயா பழனியிடமே இன்னும் உயிரோடு இருக்கிறார். சரிங்க. அப்ப அவங்க ஏன் மறுப்பு தெரிவிக்கலங்க? அதுதான் இப்ப வந்து நான் இன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, ஐயா பழனியிடமரனுக்கு நான் தொடர்பு எடுக்கல. அது என்னன்னு தெரியல. சரிங்க, எடுக்கல. ஆனா எடுத்தா நான் கண்டிப்பா ஐயா கிட்ட கேட்பேன். ஏன்னா நமக்கு அவரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஐயாவோடு நம்ம வந்து நெருங்கி பழகி இருக்கிறோம், தொடர்பு இருக்கு. நான் ஏன் இவங்க உயிரோட இருக்காங்க. அண்ணன் குளத்துருமணி இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சரி, அவர்கள் ஏன் வந்து இதை வந்து மறுப்பு தெரிவிக்கல? அப்போ இவர்கள் கூட இந்த துரோகத்துல வந்து பங்களிப்பா? இவர்கள் இந்த துரோகத்தை செய்தார்களா? தவறு தலைவருடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார்களா என்ற ஒரு அச்சம் வருகிறது. ஒரு நமக்கு கூட என்னன்னா இது மாதிரி என்ன ஒரு கேவலமான ஒண்ணு ஆம் சொல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல. இவர்கள் பேசியவர்கள் கூட அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் சொன்னால் அதற்காக அது உண்மை என்று ஆயிடாது. பழனிடுமாறன் ஐயாவோ அண்ணன் குளத்திருமணி அவர்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய உணர்ச்சி கவிஞர் காசி அண்ணன் அவர்களோ இன்னும் கூட வாய்மூடி அவன் மௌனமாக அமைதியாக இருந்தால் அது இவர்கள் தலைவருக்கு செய்த இரண்டகம்தான். அவர்கள் உண்டா இல்லையா என்று வாய் திறக்கவில்லை.
இவன் செய்ய சொன்ன சொல் அது உண்மையா, அது யாருக்கும் தெரியாத என்னுடைய காதில் மட்டும் ஓதினார்கள் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. இவனை விட, இவர் என்று சொல்லது அந்த தகுதி இல்லை, இவனை விட வரலாற்றிலே தமிழ் புலிகளுடைய ஒவ்வொரு தடத்தையும் நன்கறிந்தவர் ஐயா பழநெடுமாறன் அவர்கள். சரி, அவரை விட வேற யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது புலிகளை பற்றி பேசுவதற்கு. கொளத்தூர் மணி அண்ணனை விட தகுதி வேற எவனுக்கும் இல்லை புலிகளை பேசுவதற்கு. ஆனால் இவர்கள் ஏன் வாய்மொழி இருக்கிறார்கள்? எங்கேயோ ஒரு சிறு பிள்ளைகளாக இருந்த நாங்கள், எங்களுக்கு தெரியுது, நாங்க உள்ள இறங்கி இவர்களோட பழகிய இல்ல, நாம ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதற்காக வேலை செய்திருக்கிறோம், புலிகளுக்காக நிதிகளை திரட்டி கொடுத்திருக்கிறோம். புலிகள் வரும்போது அவங்களுக்காக 84, 85 கட்டணம் அவங்களோட பழகி இருக்கிறோம். ஆனா பெருந்தலைவரோட நாங்கள் பழகவில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அன்றைக்கு நாங்கள் மாணவர்களாக இருந்தது காலகட்டம், இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நீங்கள் முதியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா பெங்களூர்ல கூட ஒரு வேலை நடக்குது. ஊர்மிளா காதலை மனதில் வைத்துக் கொண்டு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில தன்னுடைய ரிவால்வரை எடுத்து தன்னுடைய சக நண்பனை சூடுவதற்காக பாய்ந்து அதை தடுத்தவர் எங்கள் ஊர் பக்தவச்சலம் அவர்கள். அவரும் நானும் நெருங்கிய நட்போடு இருந்தவர்கள், இறுதி கட்ட நண்பர் இருந்தவர்கள். சரி, காசி ஆனந்தனும் பக்தவச்சலமும் ஒரு இடத்துல இருந்து பேசுகிறார்கள். காசி ஆனந்தனை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் தான் அழைத்து பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், மாவீரர் நிகழ்ச்சி நடத்துகிறேன். அந்த நிகழ்ச்சியில் கூட எங்க ஐயா பக்தவச்சலமும் இதே காசி ஆனந்தனும் இந்த ஊர்மிளா காதலை பற்றி பேசுகிறார்கள். சரி, 87 காலகட்டத்திலிருந்து 84 காலகட்டத்திலிருந்து நானும் அவர்களோடு தான் பயணித்திருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக நாங்கள் அறிந்த இந்த களத்திலே இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயலை நமது தலைவர் செய்தாரா என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய தமிழர்களுக்கு இழுக்கு. ஒரு போராளி ஒரு களத்திலே செல்லுகிறான் என்று சொன்னால் அவன் யார் மீது தனக்கு எதிராக நீட்டிய ஆயுதத்தோடு தான் அவன் ஆயுதத்தை பாவிக்க வேண்டும் ஒழிய, அவன் எதிரியாக இருந்தாலும் ஆயுதமற்றவர்களோடு தன்னுடைய ஆயுதத்தை பாவிக்க கூடாது என்று கடுமையான சட்ட திட்டங்களை வகுத்தவர். பெண்களுக்கோ முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ களத்திலே இவர்களால் அவர்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, மாறாக அதனால் நீ உயிரே போனாலும் பரவாயில்லை, உன் உயிரை அங்கு விட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு கடுமையான, அதாவது அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடை விதித்தவர். இன்னொரு செய்தி உலகத் தமிழர்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு களம், எனக்கு சரியாக பேரெல்லாம் நினைவில்லை, சரீரத்துல ஒரு போராட்ட களத்துல ஐயா அம்மா மதிவதனி அவர்கள் ஒரு தனித்து ஒரு களத்துல அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து அந்நியாரை மீட்டு வர வேண்டும், தமிழ்ச்செல்வனை தலைவர் அனுப்புகிறார், மதிவதனை மீட்டு வா என்று தலைவர் அனுப்புகிறார். தமிழ்ச்செல்வனிடம் 2 துப்பாக்கிகளை கொடுத்து 2 அந்த குப்பிகளை கொடுத்து அனுப்புகிறார். இது கூட நாம படிச்சதுதான். மற்றவங்க ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியை சொன்னவர் கவிஞர் அறிவுமதி அவர்கள். அறிவுமதியெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அறிவுமதியை பெங்களூர் தமிழ்ச்சங்கம் வரும்போதெல்லாம் தமிழர்களை சந்திச்சு பேசுறதுதான் இல்லைங்களா. இப்போ இந்த களத்துல நீங்க தமிழ் மதிவதனியை காப்பாத்தி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வழியில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா மதிவதன் இடத்துல இந்த குட்டியை கொடுத்து கடித்து விட சொல்லு என்று அவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டு ஒரு துப்பாக்கியை கொடுத்து நீங்க அவருக்கு கட்டளையிடுகிறார் தலைவர். ஏதாவது சிக்கல் வந்தால் நீ மதிவதனியை அவர்கள் குப்பியை கடிக்க தவறினால் 2 குழந்தைகள், அன்றைக்கு தலைவருக்கு சரியாக 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளும் சுட்டு கொன்று விட்டு மதிவதனையும் நீ சுட்டு விட்டு வா என்று தமிழ்ச்செல்வனுக்கு கட்டளையிட்டார். அவருக்கு தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குழந்தைகளை பெரிதல்ல, தமிழ் மக்கள் தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு மாமனிதனுக்கு கேவலம் ஒரு காதலுக்காக 14 பேரை சுட்டு கொன்றார் பிரபாகரன் என்று அபாண்டமாக பழி சொல்லக்கூடிய இந்த நாதாரி தமிழ் மக்கள்
இன்னும் இவர்களை நம்பிக்கொண்டு இவர்கள் மக்களுக்காக போராடுவார்கள், இவர்கள் மக்களின் நாயகர்கள் என்று இந்த நாய்த்தனமானவர்களை வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து உலக மக்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இவர்கள் எல்லாம் எப்படி இவர்களை துரோகம் செய்கிறார்கள் என்று. ராஜபக்ஷவின் காலை நக்கி கழுவி குடித்து விட்டு வந்த இந்த பொறுக்கிகள் இன்றைக்கு தேசிய தலைவரை பார்த்து சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னாங்கய்யா, தமிழ் மன்னர்களை மட்டுமே, அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் வந்து ராஜராஜன் என்பது தமிழ் பெயரான்னு கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த தமிழ் மன்னர்கள் மட்டும்தான் பிராமணர்களுக்கு வந்து அவங்களுடைய மொழியை வந்து இங்க நம்ம கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஃபேவரா நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவங்கள வந்து அவங்க மொழி உள்ள கோயிலுக்குள்ள வந்து பூஜை அறைக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டு நம்ம தமிழ் மொழியை வெளியேற்றுற காரணமே தமிழ் மன்னர்கள்னு சொல்றாருங்கய்யா. அது எப்படிங்க, உண்மையா? தனித்தமிழின் தந்தை என்று போற்றப்பட்டவர் மறைமலை அடிகளார். உண்மைங்களையா? உறக்க சொல்லுங்க, உண்மையா பொய்யா? சரிங்க. இவருடைய பேர் என்ன, உண்மையான பேர்? வேதாச்சலம். வேதாச்சலம் என்று வடமொழியால் தன் பெயரை சுட்டி கொண்ட, அந்த வடமொழி சரியில்லை என்று தனித்தமிழால் தன்னை மறைமலை என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவரால் தான் தனித்தமிழை உருவாக்க முடிந்தது. இன்றைக்கு பேசப்படுகிறது போல ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு போனா எல்லாமே வந்து இவ்வளவு தூய்மையாக யாரும் பேச மாட்டாங்க. அதாவது வடமொழி தாக்கம் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எப்பொழுது மௌரியர்கள் இந்தியாவில் காலடி வைத்தார்களோ அப்பொழுதே வடமொழியுடைய தொடக்கம் துவங்கிவிட்டது. எப்பொழுது புத்த மதமும் ஜெயின மதமும் இவர்கள் பௌத்தன்றாங்களே, இந்த பௌத்த இழிவு வந்த காலத்தில் தான் வடமொழிகள் உள்ளே வந்தது. பிராகிருதத்தை உருவாக்கியவன் புத்தன், பிராகிருத மொழியை உருவாக்கியவன் புத்தன். அப்போ வடமொழியை உருவாக்கியவர்கள் அன்றைக்கு மொழி இல்லை, புத்தன் காலத்திலேயே இந்த வடமொழி திரும்பி வந்து விட்டது. அப்போ ராஜராஜன் வந்து தன்னுடைய பெயர்ல ராஜராஜன் சொன்னா அவன் வடமொழி ஏற்றுக்கொண்டவனா? ஒன்று. இன்னொரு சொல்லனா, கன்னட இலக்கணம் எழுதுனா தெரியுங்களா? கன்னடத்துக்கு இலக்கணம் எழுதுறான் கவிராஜ மார்க்கம் எழுதிய கேசி ராஜன். அவன் எழுதுறான், என்ன எழுதுறான்னு சொன்னா அவனுடைய அணிந்துரையில எழுதுறான். நான் கன்னடத்துல எனக்கு புரியாதுன்னு சொல்றேன், கன்னடத்துல என்ன சொல்ல தெரியும், ஏன்னா கன்னடம் படிச்சிருக்கேன் நான் சொல்றேன். அவன் சொல்றான், நான் சம்ஸ்கிருத மொழியையும் நாக மொழியையும் இணைத்து ஒரு மொழிக்கான தனி மொழிக்கான ஒலி இலக்கணம் செய்தேன். மொழி இலக்கணம் அல்ல, ஒலி இலக்கணம் செய்தேன்றான். அப்ப அந்த ஒலிக்கு சப்த மணி தர்ப்பணம் தான் ஒலி இலக்கணம்னா. சப்த மணி தர்ப்பணம், சப்த மணி தர்ப்பணம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ திட்டமிட்டு வடமொழியை கொண்டு வந்து தமிழில கலந்துதான் கன்னடம் உருவாகிறது, தெலுங்கு உருவாகிறது. இறுதி கட்டவது தமிழர்கள் கூட மணிப்பிரவாள நடையில் தான் எழுத வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்தது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இந்த கட்டாயம் இருந்தது. மணியும் வைரமும் போன்ற மணிகள், ஒவ்வொரு மணியும் வந்து ஒரு வண்ணமா இருக்கும். ஒரு மணியே போட்டா அது வண்ணமா நல்லா இருக்காது, பல வண்ணங்களை கோர்த்து கருப்பு, சிவப்பு, பச்சை இப்படி கொண்டாதான் அது பல வண்ண மணிகள் கொண்டாதான் ஒரு மாலை அழகா இருக்கும் அப்படின்னு மணி பிரவாள நடையை கொண்டு வந்தார்கள். இதை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் யாரு? ராமாயணத்தை தமிழில் எழுதினானே கம்பனு. கம்பனுடைய பெயர் தான் யாரு? தண்டி மகாகவி. தண்டி எழுதிய அணி இலக்கணம் தான் தமிழ் திரிவதற்கான முதல் காரணம். இதெல்லாம் வந்து இந்த எல்லாம் படிக்க மாட்டானுங்க. தண்டி தான் முதல்ல அவன் சமஸ்கிருதத்துக்கும் இலக்கணம் எழுதுறான், தமிழுக்கும் அணி இலக்கணம் எழுதுறான். அப்ப அந்த திரிபு இலக்கணத்தை இங்க கொண்டு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் தான் பல மொழிகள் திரிந்து கன்னடம் உருவாகுது, தெலுங்கு உருவாகுது, தமிழிலே வந்து பல வட சொற்கள் உள் வருது, ஷ ஜ ஹ அப்படின்னு வருது. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான பெயர்களை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் வந்து தமிழர்கள் தூய தமிழ் பெயர் வைத்துக்கிறவங்கள, திருமாவளவனுடைய வீட்டுல எத்தனை பேருக்கு தூய தமிழ் பெயர் வச்சிருக்காரு சொல்லுங்க பாக்கலாம். அவங்க அப்பாவுக்கு மாத்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் மான மரியாதை வந்திருந்து மாத்திட்டாரு. அவங்க அப்பா மாத்திக்கிட்டாரா? இல்ல இல்லையா?
எங்க அப்பாவுடைய பேர் கூட அரிகேஷவன் தான். ம். கிறிஸ்துவ பேருக்கு வந்த பிறகு லாசருன்னு மாத்திக்கிறாரு, மதம் மாறுறாரு. அதுக்கு முன்ன அரிகேஷவன் தான். ஆனா அதுக்கு முன்ன ம். சிவ மதமா இருந்திருக்காங்க. சிவ மதத்துல இருந்து வைணவ மதத்துக்கு வந்திருக்காங்க. வைணவ மதத்துல இருந்து வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி தனக்கு எது விருப்பமாகவோ அதை ஏற்று, அது காலத்தினுடைய கட்டாயம் ஒன்றும் இல்லை, முடியாது இல்லையா? இப்ப இங்கிருந்து தமிழர்கள் வந்து சிவமோகா பக்கம் போயிருக்காங்க, பத்ராவதியில் இருக்காங்க கர்நாடகத்துல. அவருடைய தமிழ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்க இல்லையா? எப்படி சுத்தமான தமிழ் வந்துருமா? பல மொழி கலப்புள்ள மக்களோடு அவங்க பழகுகிறார்கள். அவர்கள் வந்து தூய தமிழ் எப்படி பேசுறாங்க, தூய தமிழ்ல எப்படி பேர் வச்சுக்கிறாங்க? ராஜராஜன் அவனுடைய பேர் வடமொழியா இருந்தா கூட அவன் அரசருக்கு அரசன். ம். அவங்க வந்து ராஜராஜ சோழன் இடைக்கால அரசு, சோழ அரசு, முற்கால சோழ அரசுல இந்த முண்டங்களுக்கு தெரியாது. ம். அவர்கள் முற்கால சோழர்கள், இது பிற்கால சோழர்கள். இவர்கள் பல்லவர்கள்ட்ட இருந்து, அதாவது களப்பிரர்களை ஒழித்து பல்லவ அரசு ஏற்பட்ட பிறகு பல்லவ அரசியல் குறுநில மன்னர்களாக வாழ்கிறார்கள். ம். சரி. அப்ப இவங்களுக்கு எங்க வேலை கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, குறுநில மன்னர்களை எங்க கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கு விஜயநகரம் இருக்கு இல்லையா, அம்பி, அங்கதான் இவங்களுக்கு வேலை. அந்த பகுதியை இவங்க வந்து பாத்துக்கிறதுக்காக தான் இவங்க பணிக்கப்படுறாங்க. சரிங்க. காந்தரூப சோழன் அப்படின்னு அவனுடைய ஸ்ரீகண்ட சோழன், காந்தலூர் சாலை. ஸ்ரீகண்ட சோழன் அவன் பேரு, ஸ்ரீகண்ட சோழன். இவன் தான் வந்து முதலா இடைக்கால சோழர் அரசுக்கு தொடக்கத்துல வருது. விஜயாலய சோழன் வந்து விஜயாலய சோழன் பேர்ல தான் விஜயநகரம் இருக்கு. எங்க இருக்கு? கர்நாடகத்துல இருக்குது. பாதாமி சாளுக்கியர்கள் அந்த இடத்துக்கு பேரு விஜயநகரம். ஏன் விஜயநகரம்னா, ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்யறாங்க. இவங்க வாழ்ந்த பகுதி. இதெல்லாம் வந்து வரலாற்றுல தெரிஞ்சுக்கணும். ராஷ்டிரகூடர்கள் அந்த பகுதி ஆட்சி செய்த பிறகு இவர்களுக்கும் பல்லவர்களுக்குமான உறவு வலுப்படுத்துவதற்காக விஜயாலய சோழனுக்கு மூன்றாம் கோவிந்தன், சரி, நல்ல வரலாற்றுல பதிவு செய்யணும். மூன்றாம் கோவிந்தன் இந்த விஜயாலய சோழனுக்கு தனது மகளான இளங்கோ பிச்சியை திருமணம் செய்து வைத்தான். ராஷ்டிரகூடர்களுடைய மகளுடைய பேர் என்ன? இளங்கோ பிச்சி. இது வட சொல்லா? இளங்கோ பிச்சின்னு இங்க இருந்து பாதாமியில இருந்து ராஷ்டிரகூடர்கள் இளங்கோ பிச்சின்னு தன் மகளுக்கு பேர் வச்சிருக்கான். தமிழ் பேர், கன்னட பேர் அது. அப்ப அவனை போய் கேளு, ஏன் நீ வந்து தமிழ்ல வச்சுக்கிற பேருன்னு கேட்க வேண்டியது தானே? வரலாறு தெரியாத தற்கொலைகள். இந்த விஜயாலயனுக்கும் இளங்கோ பிச்சிக்கும் பிறந்தவன் கன்னரதேவன். இவன் ராஷ்டிரகூட அரசன். சரியா இது பண்ணீங்க. ராஷ்டிரகூட அரசன் யாருக்கு பிறந்தான்? ராஷ்டிரகூட அரசன் கன்னரதேவன் முதலாம் விஜயாலய சோழனுக்கும் இளங்கோ பிச்சிக்கும் பிறந்தவன் அரசனானான். இங்க வந்து சோழ அரசுல வந்து நந்திவர்ம பல்லனுடைய மகனாகப்பட்ட தந்திவர்மனுடைய மகனாகப்பட்ட நந்திவர்மனுக்கும் நந்திவர்மனுடைய இன்னொரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது, தகராறு ஆச்சுங்களா. இப்ப இவன் என்ன பண்றான்னா, இந்த நந்திவர்மனுடைய அவனுடைய பேர் வந்து நினைவுல இல்ல, அவனுடைய மகளை இவன் வந்து சோழனுக்கு கொடுக்குறான். ஏன் அப்படின்னு சொன்னா, நந்திவர்ம பல்லவனை தோற்கடித்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பல்லவ அரசுல உனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்றான். யாருக்கு? விஜயாலய சோழனுக்கு. விஜயாலய சோழன் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல கங்கன் வந்து இறந்து போறான். கங்கனும் சோழனும் இவங்க 2 பேரும் 3 பேர் சண்டை போடுறாங்க. அதுல கங்கன் இறந்து போறான். சோழன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறான். அப்புறம் 3 பங்கு ஆக வேண்டிய இந்த நிலப்பகுதி 2 பேருக்கு, மொத்த 2 பங்கு வந்து சோழர்களுக்கு கிடைக்குது. இந்த அப்பதான் வந்து சோழ அரசு வந்து தஞ்சையில வந்து அவங்க வந்து நிறுவுறாங்க. சரி, புரியுதுங்களா? தொடக்கம் எங்க இருக்கு? இந்த பல்லவனுடைய அபராஜிதவர்ம பல்லவனுடைய மகனான வைரியங்கன் மாதேவிக்கும் விஜயாலய சோழனுக்கும் பிறந்தவன் தான் பராந்தக சோழன். புரியுதுங்களா? விஜயாலயனுக்கும் இளங்கோ பிச்சிக்கும் பிறந்தவன் கன்னரதேவன் ராஷ்டிரகூட அரசன் ஆகிறான். இதே விஜயாலய சோழனுக்கும் அபராஜித மகனுடைய பல்லவனுடைய மகளாகப்பட்ட வைரியங்கன் மாதேவிக்கும் பிறந்தவன் தான் பராந்தக சோழன்.
இப்போ ஒருத்தன் கர்நாடகத்துக்கு அரசன் ஆகிறான், ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு சோழ அரசன் ஆகிறான், பராந்தக சோழன். பராந்தக சோழனுடைய மகன் தான் வந்து ஆஹ் சுந்தர சோழன். சுந்தர சோழனுடைய மகன் தான் வந்து ராஜராஜ சோழன். இப்ப இதுல எப்படி பாக்குறீங்க இவங்க இல்லையா? அப்போ கர்நாடகத்தை ஆட்சி செய்தவர்களும் தமிழ் நிலத்தை, இந்த இந்திய நிலப்பரப்பு ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான், குறிப்பா பறையர்கள் தான். ராஷ்டிரங்களும் பரமார அரசு தான். நீங்க வடக்கே போறீங்களா, பரமாரர்கள் தான். ராஷ்டிரக்கூட அரசு கூட வந்து தங்களை பரமாரர்கள் தான் சொல்லிக்கணும். பரமார மஞ்சா, பரமார கங்கா, பரமார கிருஷ்ணா, இதுதான் அவங்களுடைய பேருடைய முன் இது. அதே மாதிரிதான் வந்து பராந்தக சோழன், பரகேசரிகள், பராங்குசர்கள், இப்படி வந்து தன்னுடைய இந்த வரலாறுலாம் வந்து சரியா பார்க்கணும். இப்ப எப்படி வந்து நீ வந்து இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பேரை தமிழ் குடியின் மூத்த குடியான பறையர்களுடைய பேர்ல தான் இந்த இவங்களுடைய பேரை வருது. அப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து ஆரிய அடிமைன்னு சொல்றாங்க? அதே மாதிரி இறையிலி நிலங்கள் வந்து பறையருக்கும் வழங்கியிருக்காங்க சோழர் காலத்துல. ஆமா, நான் என்னன்னா என் குடிக்கு தான் கொடுப்பேன் முதல்ல இறை நிலம். ஏன் கொடுக்குறேன்னாக்கா, பறையர்ன்றது ஒரு சாதியா? பறையர்ன்றது ஒரு சாதி? பறையர்ன்றது சாதி கிடையாது. பேரினம், இனம். பறையர்ன்றது சாதி கிடையாது. தமிழ் மொழியை உருவாக்கிய ஒரு பேர் இனம். தன்னுடைய இனத்துக்கு அந்த தான் உருவாக்கிய மொழியின் பேரால தன்னுடைய அடையாளப்படுத்திக்குது. அப்ப பறையர்ன்றது வந்து தன்னை தமிழனாக மாற்றிக் கொள்ளுது. இந்த மொழியை உருவாக்கியவர்கள். அப்புறம் எப்படி வந்து நீ சொல்ற? காலத்தின் காலம் வந்தேரிகள் அதிகம் வரும்போது ஒரு வீட்டுல வந்து கன்னடம், இப்ப வந்து என் வீட்டுல இந்த தலித்தியவாதிகள் வந்து சோழர்கள் வந்து பறையர்களிடம் நிலத்தை பறிங்கினா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான கூற்றம் முன் வைக்கிறாங்க. அது கிடையாது. இறையிலி நிலங்கள் வந்து பறையர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. அதனே பறையன்னு நான் சொல்றேன். சரி, இலக்கணம் சொல்லணுமா? சரி, பறையர்களுக்கான இலக்கணம் சொல்லணுமா? கண்டிப்பா. இவர்கள் அரசர்களா இல்லையான்றதுக்கு இலக்கணம் சொல்லிட்டா? சரிங்க, சரி. எந்த குடிக்கும் தமிழ் இலக்கணம் கிடையாது. பறையர்களுக்கு மட்டும் தமிழ்ல இலக்கணம் இருக்கு. சரிங்க, சரிங்க. புறப்பொருள் வெண்பா மாலை இருக்கு. போருக்கான இலக்கணம் வகுத்த ஒரு புறப்பொருள் வெண்பா மாலை இருக்கு. பன்னீர் படலம் இருந்தது, அது அழிஞ்சு போச்சு. அது தொல்காப்பியத்துக்கு நிகரான ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அது அழிஞ்சு போகுது. ஆனாலும் அதனுடைய பாடல்கள் வந்து பல சங்க பாடல்கள்ல அங்கங்க வந்து மேற்கோள் காட்டப்படுது. புறப்பொருள் வெண்பா மாலை ஒரு பாடல் சொல்லுது. என்ன சொல்லுது? இலக்கணம், அகத்துறை இலக்கணம் அரில் தப உணர்ந்தோர் புறத்தினை இலக்கணம் திறம்பட கிளப்பின் வெட்சித்தானே குறிஞ்சியது புறனே. புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதுங்களா? சரி. அகத்துறை இலக்கணம் அரில் தப உணர்ந்தோர். அகத்துறை இலக்கணத்தை வந்து எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது. அகத்துக்கும் இலக்கணம், புறத்துக்கும் இலக்கணம் இருக்குது. இப்ப அகத்துக்கு இலக்கணம் இருக்குது. அந்த அகத்துக்கான இலக்கணத்தை அதை அறித்தவர் குற்றமற உணர்ந்தவர்கள், தவறில்லாம படித்தவர்கள். புறத்தினைக்கான, புறம்னா போருக்கான இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா புறத்திணை இலக்கணம், அகத்துளை இலக்கணம் அரில் சபை உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்பட கிளப்பின், திறமையா அதை தெரிஞ்சுக்கணும். வெற்றி தானே குறிஞ்சியது போல, வெற்றி போரை தொடங்கக்கூடிய உரிமையும் தகுதியும் குறிஞ்சி நிலத்துக்கு உண்டு. சரி. அப்போ யாருக்கானது புறம்ன்றது? அகத்துணைக்கு புறம்பானது குறிஞ்சிக்கான உரிமையானது. இலக்கணம் இருக்கு இல்லையா? எடுத்து படி. படி, துப்பு இருந்தா படி. வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கறந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி அது வளைத்தலாகும் ஊழிஞ்சை அதிர பொருதுவது தும்பையாம் போர்க்களத்தில் செருவென்றது வகையாம். போர்க்களத்துக்கான 7 பாடல். இதுவும் எங்க இருக்கு? புறப்புற வெண்பாமால இருக்கு. ஒரு போர் செய்யறது வந்து வெற்றி நிறை கவர்தல், வெற்றி போர்ன்னு தொடங்கணும். வெற்றி பூ மாலையை அணிந்து கொள்ளும். இதெல்லாம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. நீ அவன் எதுக்கு வரான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவன் வந்து நிற்கிறான், எதுக்கு வரான்னா அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அவன் வெற்றி மாலையை, வெற்றி நிறை கவர்தல். நிறைனா என்னுடைய நிலத்தை மேய்ந்து விட்ட ஆடு மாடுகளை கவர்ந்து அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ச்சல் குடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக வர்றதுதான் வெற்றி நிறை கவர்தல். சரி. மீட்டல் கறந்தையா அப்படியே வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா அவன் வந்து கேட்டு இனிமே அந்த தவறு செய்ய மாட்டேன்பா, கொடுத்துட்டு கேட்டுன்னு போயிடலாம், வாங்கி போயிடலாம். புரியுதுங்களா? மீட்டல் கறந்தைனா அவனுடைய கறந்தைனா கறவைகளை வந்து அவன் சரிப்பா ஏதாவது தவறு எல்லாம் மேய்ச்சி நிலத்தை அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். மீட்டல் கறந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி. அப்படியும் மீறி எனக்கும் படம் இருக்கிறான் ஆட்டம் ஆடினாக்கா வட்கார் பகைவர், வட்கார் மேல் செல்வது வஞ்சி அது வளைத்தல் ஊழிஞ்சை.
அதை வளைச்சு பிடிச்சி அவங்கள வந்து நிக்கிறது ஊழிஞ்சை. அது எல்லாத்துக்கும் மலர். ம். அந்த ஊழிஞ்சை பூ எதுக்கு போறா, நம்மளை வளைச்சு பிடிக்கிறதுக்கு வரான்றது பொருள். ம். அது வளைத்தலாகும் ஊழிஞ்சை அதிர பொருதுவது. அப்ப மலர் கிடையாது, அங்க சண்டை ஆரம்பிச்சிடுது. அதிர பொருதுவது தும்பை. தும்பை போட்டுக்கிறான், அறிவிப்பு கொடுத்துறான், நான் வந்து வளைச்சிட்டேன்டா, இன்னைக்கு வந்து நீயா நானா பாத்துடலான்னா. இப்ப போருக்கு நிக்கும் போது தும்பை மலர் செய்வோம். அதிர பொருந்துவது தும்பை. போர்க்களத்தில் செருவென்றோர் நிக்கிறது என்னது. கடைசியில வந்து வாகை வெற்றி. போருக்கான இலக்கணம் வகுத்துக்கிறான். போர் செய்யக்கூடிய உரிமை பறையனுக்கு தான் கொடுத்துருக்கான். சரி. போர் செய்யற உரிமை யாருக்கு இருக்கு? பறையனுக்கு. பறையனுக்கு தான் இருக்கு. இலக்கணம் இருக்கு. வந்து எதற்கு எந்த புலவராது வந்து உட்காரட்டும் பேசணும். இன்னொரு முறை சொல்ற, இந்த பாடலை கேட்டு படிச்சுக்கிட்டோம். அதனால சேர சோழ பாண்டிய பறையன் செருப்பறையர்கள் சேரர்கள். செருனா போர். செருப்பறையர்கள் சேரர்கள். சோழிய பறையர்கள் சோழர்கள். ரகுவம்சம். சோழியர்கள். சோழியனா என்னன்னா, அவர்கள் வந்து சோழின்றது வந்து உருட்டுறது இல்ல, யூகங்களை வகுக்கிறது. போர்க்களத்துல யூகம் காணுகிறது. அவன் தான் அறிவுரை சொல்லுவான், இந்த இடத்துல இப்படி போனாக்கா இங்க வந்து சுத்தலாம், இப்படி வந்தாக்கா இவனை வந்து வளைக்கலாம். இதுக்கான அதாவது யூகம் வகுக்கிறது. அரவ யூகம், வந்து சக்கர யூகம், அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து பல விதமான 64 யூகங்கள் இருக்கு. இந்த 64 யூகங்களை வகுக்கிறவங்க சோழிய பறையர்கள். சரி. பாண்டியர்கள் பண்டையர்கள். ஆனா ஒட்டுமொத்தத்துக்கு பாண்டியர்கள் தலைமை, ஒட்டுமொத்த மூவேந்தர்களுக்கும் தலைமை வந்து சேரர்கள் தான். அது தொல்காப்பியத்துல அழகா சொல்றாங்க. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் உருப்பகை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை. போந்தைனா சேரர்கள். போந்தை. வேம்பு. வேம்புனா வேப்பம்பு மாலை அணிந்தவர்கள் சேரர்கள். 6 நபருவும் சோழர்கள். மாபெரும் தானே மலைத்த பூவும். வேப்பம்பு மாலை அணிந்தவர்கள் பாண்டியர்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த மாபெரும் தானே மலைத்த பூவும் இது வேள்வி. இப்ப கூட வந்து ஒரு இடத்துல சொன்னா, நான் வந்து யாகம் நடத்தினார்கள், இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது திருமாவளவன் சொல்றான். யாகத்துக்கும் வேள்விக்கும் வேறுபாடு தெரியாத நாதார். யாகம் வந்து வடவர்கள் செய்தது. யாவே அப்படின்ற ஒரு போர் தெய்வத்துக்கு கண்டமேனிக்கு பலி கொடுத்து, அங்க வந்து அவர்களுக்கு வந்து பெருவாரியா வந்து பெண்கள் இருக்க மாட்டாங்க. அந்த பெண்களை இல்லாத நேரத்துல கிடைத்த ஆடு மாடுகளை புணர்ந்து செய்வது வேள்வி. தமிழன் வந்து அதே இலக்கணத்தை சொல்றான். என்ன சொல்றான்? இப்போ நீங்க வந்து அகத்துறை இலக்கணம் படிச்சிருக்கீங்களா? புறத்துறையும் படிக்கல. உங்க மேல தப்பு இல்ல, படிக்கல. பெருவாரியா புலவர்களுக்கே படிக்க மாட்டான், சும்மா அப்படி பேசிட்டு போயிடுவான். அந்த உரை எழுதியிருப்பானுங்க. நம்ம படிக்கும் போது அதுக்கு இப்படிதான் ஒழுங்கா புரியுது. ஆனா வந்து என் தூக்கம் வருதுல்ல? இல்லைங்க, இல்லை. படிக்கும் போதே நம்மளுக்கு இது வருது. அவன் வந்து நம்ம வேற ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருப்பான். சரி. அகத்துறை இலக்கணம் சொல்றான். என்ன சொல்றான்? நம்ம வந்து ஆடு மாடுகளை வந்து புணர்வு தமிழருடைய வழக்கு இல்லை. சரி. இப்போ அகத்துறை இலக்கணம் இருக்குன்னா அதுக்கு தான் அகத்துறை இலக்கணத்தை படிச்சுக்கணும். திணை என்பது எத்தனை? 4. திணை. திணை 5. கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது 4 திணை தான். அது 5 எக்ஸ்ட்ரா மறுவுது. 5 திணை உங்களுக்கு நீங்க படிச்சது 5 திணை தான். 5 திணை கிடையாது. எல்லாருமே வந்து என்னன்னா திணைனா 5 திணைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 திணைகள் இல்ல. திணை என்பது மனம் சார்ந்ததா நிலம் சார்ந்ததா? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. நீங்க இதற்கு நிலம் சார்ந்தது. நிலம் சார்ந்தது. திணை என்பது நிலம் சார்ந்தது அல்ல, அது மனம் சார்ந்தது. சரி. திணைகள் 7. கைக்கிளை முதலாய் பெருந்திணை இருவாய் எழுதிணை என்ப இலக்கணம். சரி. நமக்கு இலக்கணம் இருக்கு, 7 திணைகள் தான். ஆனா அந்த 2 திணைகளை வந்து ஒதுக்குறாரு தொல்காப்பியர். ஏன் அப்படின்னா இந்த வந்தேரிகள் அங்க ஏன்னா நம்முடைய தமிழர்கள் உலகமெல்லாம் வணிகம் செய்தவர்கள். சரி. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அன்னைக்கே வந்து அதை தடுக்கணுன்றதுக்காக தான் கைக்கிளை முதலா எழுதிணை என்ப. உள்ள கிளர்ச்சி என்பது 7 வகையா இருக்கு. 7 பங்குறாங்க. கைக்கிளை என்பது இது ஒரு கை, இது ஒரு கை. இந்த கையினுடைய கிளை எது? இந்த கை இல்லையா? கை கிளைனா ஓரின சேர்க்கை. புரியுதுங்களா?
அது ஆண் பாலா பெண் பாலா ஓரின சேர்க்கை, கை கிளை. இது வந்து இயற்கைக்கு முரணானது, இது அவன் செய்யறான், அதனால நீ ஏத்துக்காத. பெருந்திணை என்ப குறிப்பா இதான் சொல்றாரு. இடையில இருக்கிற 5 அவர் செய்ய சொல்றது இல்ல. கை கிளை முதலாய் பெருந்திணை இருவாய். பெருந்திணை என்பது நாயோட, குதிரையோட, கழுதையோட, அதாவது இந்த திணை அல்லாத, அதாவது அந்த இனம் சாராத மனித இனம் தவிர்த்து வேற இதெல்லாம் மீண்டும் என்ன பண்ணா, ஆரியர் தான் கோயில் கட்டும் போது ஆரியர்கள் தான் கோயில் எல்லாம் வந்து இங்க இருக்கிற கருத்தியல்ல வந்து மதம் மாற்றி மாற்றி அதுங்களை மதங்களாக்கி இங்க கோயில் கட்டும் போது அந்த கோயில்ல வந்து கழுதையை புணர்வது போலவும், குதிரைகளை புணர்வது போலவும், காளைகளை புணர்வது போலவும், நாயை புணர்வது போலவும் சிலைகளை செய்து வைத்து நம்மை ஏமாற்றுவது செய்து வைத்தார்கள். ஆனால் நம்முடைய மூதாதைகள் இதையெல்லாம் தவிர்க்கணும்டா. அப்ப 5 இணையோடு இரு. அதனால வந்து குறிஞ்சி முல்லையோடு போனாலும் மானம் இல்லை, முல்லை மருவத்தோடு போனாலும் மானம் இல்லை. அதாவது நீ திணை மாதிரி திருமணம் செய்யல எந்த தவறும் இல்லை. ஏன்னா அங்கேயும் பெண்ணு தான் இங்கேயும் பெண்ணு தான், இது இயற்கை சார்ந்தது. அப்போ எந்த சாதி மாதிரி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு தான் தொல்காப்பியமே சொல்லுது. பறையம் பொண்ணு வன்னியம் போனாலும் வன்னியம் பொண்ணை வந்து பச்சையவே சொல்ல வேண்டியது வருது இல்லையா? போனாலும் பிறக்கிறது அது மனித குழந்தை தான் இல்லையா? இதுல மானம் இல்ல. ஆனா இந்த வேலையை செய்யாதுன்னு சொல்றாரு. இவ்வளவு கட்டுப்பாட நமக்கு ஒழுக்கத்தை கற்பித்த தொல்காப்பியம். இதெல்லாம் இவனுங்க படிச்சா பேசுவானுங்களா? இப்ப சொல்லுங்க, நாம வந்து இந்த மாதிரி வந்து அவங்க சொல்ற மாதிரி யாகத்தை வந்து நம்பி இருந்தவங்களா? யாவே என்ற கடவுளுக்காக தரப்பட்டது யாகம். வேளாண்மை நிலங்களை காப்பாத்துறதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது வேள்வி. வேள் அப்படின்னா நிலம், வேள் அப்படின்னா நிலம். இந்த நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தரப்பா அவங்க பேர் வேளிர். இந்த வேளிருக்கு இன்னொரு பேரு வள்ளல். வள்ளல்னா தூக்கி கொடுக்கறது இல்ல, அது கொடை. நான் தர்மம் பண்றேன் உங்க சொல்ல தர்மம் அதுவே தமிழ் கிடையாது. ஆனா அதுக்கு பேர் கொடை. கொடையோன் வேற, வள்ளல் வேற. வள்ளல் ஆண்பால், வள்ளி பெண்பால். வள்ளி என்பது நிலம். இப்ப பாருங்க, வள்ளி என்பது நிலம். அப்போ தொல்காப்பியம் பாருங்க, வாடா வள்ளி. இந்த வள்ளி அதாவது வேள் நிலங்கள் வாடி போவாதுக்கு வாடா வள்ளி வயவர் இயற்றிய. இந்த வேள் நிலங்கள் வந்து கெட்டு குட்டிசரா போவாதுன்னு இருக்கிறதுக்கு வயவர், அதாவது அறிவாளிகள் இயற்றிய வாடா வள்ளி வயவர் இயற்றிய ஓடா கடல் நிலை. இது இந்த வந்து அழிஞ்சு போவாதுங்கிறதுக்காக உளப்பட ஓடா, உளத்தோட ஒருங்கி உடல் வேந்து அடிக்க. அப்படி வந்து துரோகம் செய்தவர்களை அவர்களை கொன்று அவர்களை உடலை அடிக்க, உடல் வேந்து அடிக்கிய உண்ண நிலையும் மண் பெரும் சிறப்பின் இந்த இலக்கணம் வந்து இவ்வளவு வந்து வலிமையாக நமக்கு தொல்காப்பியம் எந்த நாயாவது படிச்சிருக்குமா? நான் இப்படி கேக்குறேன்ட்டு எந்த நாயாவது இந்த நீ வேள்வியை பத்தி படிக்கிறனாக்கா வேள்வியை பத்தி பேசு. வேள்வியில அந்த தவறு இருக்குதா? தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறா, அதை சரியா படிச்சிருக்கியா? சரி, நீ யாகத்தை பத்தி பேசுற. ராமாயணமும் மகாபாரதமும் தமிழருடைய இலக்கியம் ஆயிடுமா? எப்படி ஆகும்? தமிழ் இலக்கியங்கள்ல எங்கேயாவது யாகம்ன்ற சொல் இருக்கா? காட்டு. இன்னொரு முறை கூட பாருங்க, அந்த இலக்கணத்தை சொல்றேன் கேளுங்க. இன்னொரு முறை கூட சொல்ற, தேவையா இருந்தா உங்களுக்கு தொல்காப்பியத்தை எடுத்து படிங்க. சரி, புறப்பொருள் வெண்பா மாலை எடுத்து படிங்க, பன்னீர் படலங்களை எடுத்து படிங்க, நம்பி அகப்பொருள் எடுத்து படிங்க, கைநிலை இலக்கணம் இருக்கு எடுத்து படிங்க. கைநிலைன்னு இலக்கண நூல் இருக்கு, இலக்கணங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து படிக்கிறத நக்கி படிக்கிறதுக்காக நீ வந்து சொல்ற. தொல்காப்பியம் மிக அழகாக சொல்றாரு. என்னுடைய புத்தகத்துல கூட அதெல்லாம் வருது. இது இப்ப எழுதல, இது 15 ஆண்டுக்கு முன்னே நான் வந்து எழுதப்பட்ட நூல். இது ஆண்ட தமிழ் 15 ஆண்டுக்கு முன்னே வர வேண்டிய நூல். என்னுடைய வறுமையோ என்னுடைய அந்த நூல் வந்து தடை பண்ணிடுது. இனியாவது தமிழ் மக்கள் ஏதாவது கொஞ்சம் இப்ப நான் வெளிப்படை ஏதாவது உதவிகள் செய்யுமாடா வந்துங்க. ஆனா திருமாவளவன் வந்து பழனி கோயில்ல இருந்து பண்டாரங்களை வெளியேற்றினது வந்து விஜயநகர மன்னர்கள் வரலாறு சொல்லுது. ஆனா அவங்கள பத்தி ஏன் பேச மாட்டோம்ன்றாரு? தெலுங்கு மன்னர்களை மட்டும் பேச மாட்டோம்ன்றாரு. ஆனா தமிழ் மன்னர்களை மட்டும் எதுக்காக குறிப்பிட்டு திட்டமிட்டு இழிவுபடுத்துறாருன்னு சந்தேகமா இருக்கு. அதுதான் நம்மளுடைய சந்தேகம். இந்த விஜயநகர அரசை நீங்க எடுத்துக்கலாம். சரி, இதே திருமாவளவன் கேளுங்க.
விஜயநகர அரசு ம், ஏன் 4 பிரிவுகளா இருக்கு? ம், விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் சரி. சங்கம மரபு. ம், சரி. சரியா? விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் யாரு? சங்கம மரபு. சங்கம். சங்கம மரபு கிட்ட இருந்து கைப்பற்றி அரவீடு மரபு உருவாச்சு. சரிங்க. அரவீடு மரபு அடுத்து வந்து துளுவ நரசிம்மன் கைப்பற்றுறான். ம், துளுவ நரசிம்மனுக்கு அப்புறம் தான் வந்து நாயக்க மரபு வருது. நாயக்க நாதாரிகள் இறுதி கட்டத்துல தான் அந்த விஜயநகர அரசை வந்து கைப்பற்றினாங்க. ம், முதல் அரசு பறையர்களது. பறையர். அவருக்கு அன்னைக்கு வந்து அதான் மொழி தெரிவு, அதாவது இல்லையா, மொழி தெரிந்த காலத்துல வந்து இருந்தாங்க. ம். அதனால வந்து இப்ப நீங்க அந்த காலம் பண்டாரத்தை வெளியேற்றது வந்து அந்த பறையர்கள் ஆட்சி காலம் இல்லையா? எப்படி பண்டாரங்களை வந்து தமிழ்நாட்டுல உள்ள கோயில்கள் இருந்து வெளியேற்றினது வெளியேற்றது பறையர்களுடைய ஆட்சி காலம் கிடையாது. நாயக்கர்கள் நாயக்கருடைய ஆட்சி. நாயக்கருடைய ஆட்சி காலம். அந்த தெலுங்கு மன்னர்களை பத்தி தான் பேச மாட்டேன்றதுதான் நம்மளுக்கு ஒரு. நீங்க பாருங்க, திருப்பதி போயிடுங்க. சரி. திருப்பதியில இருக்கிற ஒவ்வொரு தமிழ் கல்வெட்டும் அடிச்சு வச்சவங்க வந்து யாரு? சோழர்கள். கிருஷ்ணதேவராயன். கிருஷ்ணதேவராயன். ராயர்கள் தான். சரி. ராயர் வடக்கு வரைக்கும் ஃபுல்லா சோழர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது அதான் சொல்றேன், இந்தியா முழுக்க இல்ல, சரி. உலகம் முழுக்க இந்த மூவேந்தர்கள் அரசு தான், பரந்தர்கள் தான். ம், நீ எகிப்து போனா கூட பாரவோன்கள் தான். ம், எகிப்து போனா பாரவோன்கள் தான். ம், நீங்க வந்து இங்க வடக்கே வந்தீங்கன்னா கூட நம்ம காஷ்மீர் வந்தா கூட ஜம்மு காஷ்மீர் இருந்தா சாம்பவர் காஷ்மீர் ம். சரிங்க. இல்லையா? எல்லாமே வந்து தமிழர்களுடைய அரசு என்பது தமிழர்களா இருந்தா பறையர்களா இருந்தா. ம், இறுதி காலத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த நாயக்க மரபு வந்து உள்ள வந்து எப்படி முதலில் மொழி திரிவு எப்படி கலக்குதுன்னு சொன்னா, இந்த சாதவாகனர்கள் சொல்றாங்க இல்லையா? சாதவாகனர்கள் என்ன? சரி. வாகனம் அப்படின்னா படைத்தலைவர்கள், வாகனர் அப்படின்னா இந்த இதுக்கும் ஒரு வாய்ப்பாடு இருக்கு. ம், வாகனர்கள் யாரு, சாம்பவர்கள்னா யாரு, இது எல்லாத்துக்கும் பட்டினா என்ன, எல்லாருக்கும் இருக்கு. அதாவது ஒரு குதிரை, ஒரு 5 ஒரு குதிரை, ஒரு யானை, ஒரு தேர், 5 படை வீரர்களை கொண்டது ஒரு பட்டி. ம். 3 ஒரு படை கணக்கு. சரி. அப்பெல்லாம் வந்து படையை வச்சுதானே, போர்க்களத்தை வச்சுதானே, அரசை வச்சுதானே நிர்மாணிக்கப்படுது. சரி. அது பட்டி. அப்ப 3 பட்டிகளை கொண்டது ஒரு கணம், 3 கணங்களை கொண்டது ஒரு வாகனம், 3 வாகனங்களை கொண்டது ஒரு பிரித்தானம், 3 பிரித்தானங்களை கொண்டது ஒரு சம்மு. அப்போ இவ்வளவு பெரிய படைக்கு தான் சம்மு வரையர்கள். சம்மு வரையர்னா என்ன? ஒரு படையினுடைய மிகப்பெரிய ஒரு படையை கட்டி ஆண்டவர் தான் சம்மு வரையர்கள். ம். சாம்பவராயர்கள் சொல்றான் இப்ப சம்மு வரையர்கள். சம்மு வரை. வரைனா மலை, வரைனா மலை, சம்மு வரையர்கள். அதுக்கப்புறம் வந்து 3 சம்முகளை கொண்டது ஒரு அணிக்கினி. 3 சம்முகளை கொண்டது ஒரு பிரித்தானம், 3 பிரித்தானங்கள் கொண்டது ஒரு அணிக்கினி, 3 அணிக்கினிகளை கொண்டது ஒரு அக்ரோனி. இது வந்து இது வந்து இலக்கணம் தான். சரி. ஒரு படைனா எப்படி இருக்கும், பட்டினா என்ன, கட்டியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைமுறையில வருது. இப்ப சொல்லுங்க நீங்க. சரி. இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. ஒரு படைப்பிரிவு சாம்பவர்கள் வந்து ஒரு படையை கட்டி ஆண்டவர்கள். சம்பு வரையர்கள் ஒரு பறையர்கள். அப்போ உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் தான் அரசுனாவே தமிழர்கள் தான். அலைகுடிகள், இலைகுடிகள் இல்ல. சம்புவரையர் வந்து மன்னர் கிடையாது, படைக்கு அவங்க படைத்தலைவர்கள். படைத்தலைவர். இவர்களுக்கெல்லாம் மூத்தவர்கள் தான் வந்து அக்ரோனிக்கு தலைவராக இருப்பாங்க. யாருன்னா இளவரசர்கள். இளவரசு பட்டம் யாரு கட்டுறானோ அந்த இளவரசன் தான் அக்ரோனி படையை வந்து சக்கர பீகத்துக்குள்ள இருப்பான். அவனை வந்து சக்கர பீகத்துக்குள்ள அவன் இருப்பான். அவனை யாரும் நெருங்க முடியாது. சரி. தமிழகத்தில் சக்கர பீகம் எங்க இருக்கு? விழுப்புரம் தான். இந்த மாதிரி இந்தியாவில் 4 சக்கரவாள கோட்டை இருக்கு. சரி. விழுப்புரம் முதன்மையானது. விழுப்பறையர்களால் சூழப்பட்ட விழுப்பறையர்களா அரசனை தொடவே கூடாது, தொடவும் முடியாது, தொட விட மாட்டாங்க. இது அரசருடைய காப்பாத்துறதுக்காக இந்த விழுப்பறையர்கள் ஒரு 10 பேர் செத்தான்னா அந்த இடத்துக்கு இன்னொரு 10 பேர் வருவான்.
அவர் வீழ்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த இடத்தை நிரப்பி கொண்டே இருப்பது போர்க்காலத்தில். அந்த சக்கர காலத்தை அந்த சக்கரத்தை வந்து உடைச்சு உள்ள போக முடியாது. அதுதான் விழுப்புரம். ஆச்சுங்களா? இது மாதிரி வந்து நிறைய வந்து வரலாறுங்க நம்ம படிக்கணுமா இருக்கு. சரி. இவனுங்கெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனா தமிழங்க வந்து விஜயநகர அரசு தான் நம்மளை வீழ்ச்சிச்சுன்னு சொல்றாங்க. விஜயநகர அரசு யாரால வீழ்ந்துச்சுன்னா நாயக்கர்களால வீழ்ந்துச்சு. விஜயநகர அரசு நாயக்கர்களால வடுக வந்தியடிகளுது இல்ல, அதுவும் பறையர்களது. நீங்க முன்ன பாருங்க, விஜயநகர அரசு தொடக்கம் வந்து பறையர்ல தான் தொடங்குது. புரியுதுங்களா? சங்கம மரபு அது பாண்டியருடைய குலத்துல இருந்து வருது. அதுக்கும் ஆதாரங்க இருக்கு, தேடி எடுத்திருக்கிறேன். கல்வெட்டு ஆதாரங்க இருக்கு. பாண்டியர் வீரபாண்டியனுடைய குருதி வழியில் உருவாக்கப்பட்டது. வித்யாரண்யர் இல்லையா? வித்யாரண்யர் வந்து அவர் தமிழர் தான். ஆதிசங்கர் வந்து சிவ வழிபாட்டு கொண்டவர் இல்லையா? அப்புறம் எப்படி இவங்க விஷ்ணு வழிபாடாங்க? கிருஷ்ணர் விஜயநகர அரசு தோன்றியது எங்க இருந்து? சிவ வழிபாட்டுல தோன்றுது. முடியும் போது எங்க முடியுது? விஷ்ணு வழிபாட்டுல முடியுது. எப்படி? தோற்றுவித்தவன் பறைய, அதனால சிவ வழிபாட்டுல தோன்றுது, தொடங்குது. நான் சிவனை கடவுளால ஏத்துக்கிட்டேன், அது வேற. அது பிற்காலத்துல வந்து அது மறைவு போகுது. தொடங்கியது சிவ வழிபாட்டுல தொடங்குது. சாரதா பீடத்தை தான் இது பண்ணிக்கிறாங்க, விஷ்ணு பீடம் இல்லை. இன்னைக்கும் வந்து ஸ்ரீங்கேரி மடம் போனீங்கன்னா அது சாரதா பீடம் தான். தாய் வழிபாடுதான். ராமகிருஷ்ண மடம் ஆகியாது இல்ல, சாரதா மடம். ஸ்ரீங்கேரி மடம் வந்து சாரதாம்பிகை கோயில். அம்பிகை யாரு? சிவனுடைய மனிதன் அம்பிகை. அப்ப தோன்றிய இடம் எங்க? விஜயநகரம் தோன்றிய இடம் எங்க? தாய் வழிபாட்டுல தோன்றியது. சரி. பறையர்களால் தோன்றப்பட்டது, தமிழர்களால் தோன்றப்பட்டது. வீரபாண்டியன் இங்க இருந்து சுந்தரபாண்டியனால் விரட்டப்பட்டு இங்க இருந்த வீரவல்லாளன் வந்து தோலை விரிச்சு மதுரை கோட்டையில் தொங்க விட்ட பிறகு வேற வழி இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இங்க இருக்கக்கூடிய தாவணிகரையில போய் உஜ்ஜங்கி மலையில போய் பதுங்கி வாழ்றான். இன்னைக்கும் வீரபாண்டியன் கட்டிய உஜ்ஜங்கி பாண்டியர் கோயில் அங்க இருக்கு. பார்க்க மாட்டான் எவனும், படிக்க மாட்டான். அவனுடைய பரம்பரையில உருவானதுதான். இனி கல்வெட்டு இருக்கு உஜ்ஜங்கில, கன்னடத்துல இருக்கு. அது வந்து வட சொல்ல இருக்கு அந்த கல்வெட்டு. இந்த பாண்டியர் வழியில தான் வந்து அந்த அந்த காட்டு பகுதியெல்லாம் வந்து அவங்க வந்து இருக்கும்போது வித்யாரண்யருடைய மூலமா சங்கமன் அப்படின்ற இந்த பாண்டியர் வழியில வந்தவன் தான் விஜயநகர அரசை தோற்றுவித்தான். சோழ அரசு உருவானதும் அதே விஜயநகரத்துலதான். விஜயநகர அரசு உருவானதும் அதே விஜயநகரத்துலதான். விஜயாலய சோழன் அந்த ஊர் இன்னைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அதனுடைய அங்க இருந்துதான் வந்து அந்த சங்கம மரபை வீழ்த்தி அரவீடு மரபு வருது. அரவீடுனா கூட என்ன, தெலுங்க வந்து தமிழ்னை பார்த்தா அரவான்னுவான், அரவிடுன்னுமா. புரியுதுங்க உங்களுக்கு? அரவிடுன்னுவான். அரவன்னா தமிழ், அரவம் அதுவானம்னு சொல்லுவான். அதான் தமிழர்கள் இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லுவான் வடுக. புரியுதுங்களா? அரவம் அத்வானம் ஒரு கவிஞருக்கே சொல்றாங்க. நான் வந்து ஒரு பாடல் எழுதி போய் இந்த திருமல நாயக்கிட்ட கொடுக்குறான். பாரு உங்களை புகழ்ந்து பாடல் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிச்ச திருமல நாயக்கன் ஏன் வேண்டியது அரவம் அந்த அத்வானம் தான். புரியுதுங்களா? அவனுக்கு புரியல. அது அப்புறமா என்ன பண்றான், அதை எடுத்துன்னு வந்துடுறான் அந்த புலவர். அப்ப அரவம்ன்றது தமிழ். அப்ப அரவீடு மரபு தான் உருவாகுது. அதுவும் தமிழர் மரபு தான். அதுக்கு அடுத்துதான் வந்து துளுவ மரபு. அது தமிழ்ல இருந்து தெரிந்து இந்த மங்களூர், சிக்மங்களூர், மங்களூர் பகுதியில இருந்த பெண் வாங்கி திருமணம் பண்ணி அந்த பெண் வழியில் உருவான துளுவ நரசிம்மனால் உருவானது துளுவ மரபு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெண் வழியால தான் நம்ம தோத்துக்கணும். புரியுதுங்களா? பெண் வழியால தான் நம்ம தோத்துக்கணும். பெண் வழியில திருமணம் செய்து கொண்டு நம்முடைய வந்து அந்நியர்களுக்கு காரை வார்த்தோம். இன்னைக்கும் வந்து இந்த நாயக்க மரபு கூட இந்த பெண் வழியில தான் நாயக்க அரசு வந்து. புரியுதுங்களா? அதனால வந்து நாயக்கர் ஆட்சியை நம்ம குறை சொல்லிட முடியாது. நாயக்கர் ஆட்சி சிறப்பான ஒரு காலம் இருக்கு. சோழர்களோட அது வந்து சாளுக்கியர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு. எல்லாரையும் நம்ம வந்து அங்க இருக்கிற பறையர் வரலாறை நம்ம வந்து தள்ளிட முடியுமா? தள்ள முடியாது. நாயக்கர் வந்தறிகள் எப்போ வந்தாங்க, இதை தான் நம்ம எடுக்கணும். நாயக்க மரபு எப்போ உருவாச்சு? இப்ப நம்ம பேசிட்டல, இனிமே தேடுவாங்க.
வரவேற்கலாம். சரி. இனிமே தேடுவாங்க, தேடுறதுக்காக தான் பேசுறோம் நம்ம. சரி. நாயக்கர்கள் வந்து இந்த நிலப்பரப்புக்கானவர்கள் அல்ல, இந்திய நிலப்பரப்புக்கான அல்ல. கௌதமி புத்திர சதகரணி என்ற ஒரு சாத்துவ வாகன படைத்தலைவன் உக்ரதாமனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து வடக்கே இருந்து உள்ள வரத்துக்கு படையெடுத்து உள்ள வரத்துக்கு முடியாம அவனுடைய மகளை இவனுக்கு கொடுத்து திருமணம் பண்ணிக்கின்னு அபரந்தா என்ற தன்னுடைய நிலத்தையும் அவனுக்கு கொடுக்குறான். எனக்கு நான் உனக்கு சண்டைக்கெல்லாம் வரலப்பா, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை போரிட்டு வெல்ல முடியாதுல்ல, அதனால மனசுக்குள்ள என்ன பண்றா, பொண்ணை கொடுத்து அபரந்தாயில நிலத்தை கொடுத்து, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பக்கத்துல இருக்குது இல்லையா, என்ன என்ன பகுதி அது, இப்ப கூட வந்து போர் எடுத்து பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கிறது அந்த பகுதியெல்லாம் வந்து அது பேரு அபரஜிந்தான்னு ஒரு காலத்துல பேரு. ருத்ரதாமன் இந்த அபரஜிந்தா என்ற பகுதியை மௌரியர் காலத்துல வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த அவங்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணை இவனுக்கு கொடுத்து இந்த திருமணம் செய்து கொள்ளுறான். இன்னைக்கு கூட சாதவாகனுடைய காசு பாத்தீங்கன்னா கப்பல் இருக்கும். ஏன்னா இவர்கள் கப்பல் வணிகர்களாக இருந்த தமிழர்கள், சாத்துவர்கள். இந்த சாத்துவர்கள் சோழ அரசு, அதாவது நம்முடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு கண்டவெல்லாம் அரசன் ஆகிறான் இல்லையா, இவன் என்ன பண்றான்னா இப்படி வந்து திரிஞ்சு போறாங்க. திருப்பி இப்படிதான் ஏற்படுது. அதனால வந்து நம்ம வரலாறை வந்து தெளிவா படிக்கணும். தெளிவா படிக்காம நம்ம தான் வந்து யாகம் செஞ்சோம், அதனால வந்து நமக்கு பிடிக்காது, தமிழை வடமொழி பேர வச்சுருந்தான் அதனால பிடிக்காது, இதெல்லாம் பேசிட்டு இருந்தா இவன் வந்து தெரியலனாக்கா நம்ம மன்னிக்கலாம். தெரியலன்னா தெரிஞ்சது சொல்லிட்டப்பா, திட்டமிட்டு பேசுறது மாதிரிதாங்க. சரி தெரியலன்னா சரி தெரிஞ்சிங்கனாக்கா சரி நான் வந்து திருத்திக்கிறேன்னு சொல்லு. கண்டிப்பா. நாம ஏன் திட்ட போறோம்? நீ தமிழருடைய தலைவராக இருந்தா, தமிழ் நிலத்துக்கான இருந்தா நீ தன்னை திருத்தி கொண்டு வா. சரிங்க. நம்ம ஏன் ஒண்ணு திட்ட போறோம்? நம்மளுக்கு என்ன வேண்டுதலா? திருமாவளவனை திட்டணும், ஸ்டாலினை திட்டணும், இவனை திட்டணும், அவனை திட்டணும், உங்களுக்கு வேண்டுதலா? இல்லைங்க. இல்ல. ஒரு நிலம் சார்ந்து ஒரு ஆட்சி, அந்த ஆட்சின்றது அந்த மக்களுக்காகவும் அந்த இதுக்காக இருக்கணும். அது ஓர வஞ்சின மாதிரி ஒரு கண்ணில் மிளகாய் ஒரு கண்ணில் பால் மாதிரி இருந்தாக்கா அப்போ மிளகாய் பொடி போட்டவன் திட்டதான் செய்வான். கண்டிப்பா. பால் ஊற்ற போனவன் சிரிக்குவான். ஆனா மிளகாய் தூள் போட்டவன் திட்டதான் செய்வான். அப்ப திட்ட மாதிரி வச்சுக்கிற. அதே மாதிரிங்க அந்த திராவிடம்ன்ற சொல்லே வந்து தமிழில் இருந்து தான் வந்தது அப்படின்ட்டு புதுசா ஒரு சில ஆய்வாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காமெடியா அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு என்னங்க சொல்ல வரீங்க? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம், தமிழ்ல இருந்த திராவிடம்ன்ற சொல்லு வந்தது. அது வந்து அயோத்திதாசர் திராவிடம், இந்த திராவிடத்தை நாம் தான் காப்பாற்றணும், இந்த மாதிரிலாம் ஒரு புதுசா ஒரு வரலாறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கூட வந்து யூதர்கள் ஃப்ளவர்ஸ் என்ற ஒரு அம்மையார், சரிங்க, ஒரு ஆயுத புரோக்கர், அவன் பேர் வந்து இப்போ நினைவில் இல்லை, எனக்கு புத்தகத்துல எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மதங்களை ஆய்வு செய்யறாங்க. சரிங்க. ஆய்வு செஞ்ச பிறகு பல மதத்துங்களை வந்து இது பண்ணி ஆய்வு செய்யறது இல்ல, கலந்து அவங்களுக்கான ஒரு மதத்தை உருவாக ஏதோ ஒரு வராங்க அவங்களுடைய பழப்புக்காக. சும்மா மதங்க வருதா? எந்த மதமும் சும்மா வர்றது இல்ல, அவனுக்கான தேவை என்ன இருக்குது அதுக்காக தான் வருது மதம் உருவாது. சரிங்க. சரி. இல்லையா? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, அதுல பொழப்பு இருந்துச்சுன்னா அது ராமன் பக்கம் போறான், பொழப்பு இல்லைனாக்கா விட்டுட்டு வெளியே வரான். வரும்போது நம்முடைய பாட்டன் அயோத்திதாசர் இந்த இந்து மதத்தால், அன்னைக்கு இருந்த இந்து மதத்தால் நொந்து நூலாகி இதுல இருந்து வெளியேறணும், இந்த அவமானத்திலிருந்து இந்த இழுப்புல இருந்து நம்ம வெளியேறணும்னு என்ன பண்றாருன்னா, புத்த மதத்துல சேர்றதுக்காக அவர் வந்து அவரை கூட்டின்னு, அன்னைக்கு மிகப்பெரிய அறிஞராக இருந்தவர் தான். சரி. அவரை கூட்டின்னு போய் இலங்கையில வந்து புத்த மதத்தை தழுவ வைக்கிறாங்க. புத்த மதத்தை தழுவ வச்ச பிறகுதான் புத்த மதத்துல இருந்த ஒரு சொல்லாடல் தான் திராவிடம். அதை எடுத்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறையனுக்கு அடுத்ததாக திராவிடம் என்ற சொல்ல அவர் வந்து ஏற்றுக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ் திரிஞ்சு திராவிடம் ஆச்சு, தமிழ் தான் வந்து திரிஞ்சு போச்சு, அது வந்து திராவிடம். சரி திரிஞ்சு போச்சு இல்லையா, கீழே வந்து மண்ணு ஒட்டிச்சுப்பா, தூக்கி போட்டோம், கீழே வந்து ஒட்டிக்கிச்சு மண்ணு ஒட்டி, அதை சுத்தப்படுத்து. அது ஒரு தின்ற பண்டம் வந்தால் ரிசர்ச் அடிச்சிடலாம். கண்டிப்பா. அது விலை மதிக்க முடியாத வைரம்,
அந்த வைரத்துல மண்ணு ஒட்டிக்கிச்சுப்பா. அந்த தொடச்சி என்ன பண்ணுவ? அதை துடைக்க மாட்டியாத? துடைச்சிட்டாங்க. அப்படியே பேசுவியா? சுத்தம் பண்ணிட்டாங்க. இல்லையா? மலம் ஒட்டிக்கிச்சுப்பா, அப்படியே எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கியா? சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணலையா? அப்ப திராவிடன்ற மலத்தை சுத்தம் பண்ணு. நிச்சயம். சுத்தம் பண்ணி அந்த வைரம் மேலும் அதை மின்னி அதை வந்து அதனுடைய ஒளி வந்து உலகமெல்லாம் பரவுறதுக்கு வேலை செய்ய. திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம்னா அது ஒரு உண்மையை நீயே ஏமாத்திக்கிறதா இல்லையா? அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா குணா அவர்கள் வந்து ஒரு புத்தகம் போட்டிருப்பாரு, என்னன்னா திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு. ஆமா. அந்த புத்தகம் எழுதின ஐயா அவர்களுடைய கருத்துக்களுக்கு முரணா இருக்கிற மாதிரி ஒரு படி மேல போய் திராவிடர் என்பவர்கள் வேறு, தெலுங்கர் என்பவர்கள் வேறு, திராவிடர்களால் விழுந்தோமா தெலுங்கர்களால் வீழ்ந்தோமா அப்படின்னு டைட்டிலே மாத்துறாங்கய்யா. இது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு காமெடித்தனமெல்லாம் வரலாறு பேச ஆரம்பிச்சிட்டாங்கய்யா? என்ன பண்றது தெரியலங்க. உங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம், ஏன்னா உடன்பிறப்புகள். சரிங்க. இல்லைங்க, உடன்பிறப்புகள் உடன் இருந்தாங்கய்யா. அவங்க சொல்லக்கூடிய அந்த வரலாறு, இந்த மாதிரி இந்த திராவிடம் பத்தி இந்த கருத்துகள் எல்லாம் இல்ல நம்ம முரண்பாடா இருக்குங்க. அவங்க பேச தேவையில்லை. திராவிடம் அப்படின்னு சொன்னாரு, தெலுங்கர்கள் என்ன சொன்னா திரிவடுகம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திரிவடுகம் அந்த கலிங்கம், தெலுங்கானம், கலிங்கம், தெலுங்கானம், இல்ல ஆந்திரம், ஆந்திரம், தெலுங்கானா, கலிங்கம். இந்த மூணு சேர்ந்துதான் வந்து திரிவடுகம். அது வடுகம்னா வடக்கே இருக்கிற மக்கள் அப்படின்னு ஒரு காரண பெயரா சொல்லப்படுது. திரிவடுகம். 3 திரினா 3, தமிழ்ல கூட திரினா 3 தான். ஏன்னா 2னா பிளப்பு, 3னா திரிக்கிறதுக்கு 3 நூல் தான் திரிக்க முடியும். அப்போ திரி என்பது 3. அப்போ திரிவடுகம் 3 வடுக நாடுகள் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. எந்த காலத்துல இருந்து? வரலாற்று காலில இருந்து வடுகர்கள் வந்து வந்தப்போ, அதாவது மொழிபெயர் தேயம் உருவானது. மொழி இருந்து அது பெயர்ந்து போன இன்றைய குஜராத்தில் தான் முதல்ல அந்த கூட்டம் வந்து அங்கே தங்குது. அது மொழிபெயர் தேயம் ஆன பிறகு அவங்களுக்கு மொழி இல்லாத காரணத்தினால தமிழ் மொழியை உள்ளடக்கி இந்த சாதவாகனர் காலத்துல தான், இப்பதான் சொன்னேன், சாதவாகனர் காலத்துல தான் இந்த 3 வடுக அரசு உருவாகுது. சரி, அது திரிவடுகம். இந்த திரிவடுகம் தெலுங்கு அரசா உருவாகுது. அதுதான் வந்து திரிவடுகம் தான் திராவிடம் ஆகுது. இது வரலாற்று அடிப்படையாக சொல்லிட்டு ஒரு சொல்லு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருனா தமிழ், திருனா உயர்வு, திரு என்ன சொல்றாங்களே தமிழ் தான். அதாவதுங்க தமிழ்ல வந்ததுதான் திரு இடம். தமிழர்கள் வந்து எல்லாத்துலயும் திரு திருன்னு பேர் பேசிக்குவாங்க. அப்போ திருமலை, திருநாயக்கன், திரு வேங்கடம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த மண்ணுக்கு வந்து திரு இடம்னு பேர் வச்சாங்க. அதனால திரு இடம் திராவிடம் மாறிச்சுன்னு சொல்றாங்க. சரி, திருவிடம் தானே வரணும். திருவிடம், திருக்கூட்டல் இடம், திருவிடம். அப்ப திராவிடம் ஏன் சொல்ற? நாக்குல என்ன புண்ணா? திருவிடம் தான் வரும், திராவிடம் வராது. திருவிடம் அப்படிதான் வரும். திருவிடம், திருவிடத்துக்கும் திராவிடத்துக்கும் எங்க இருக்குது? வித்தியாசம் இருக்குல்ல. திருவிடம் சொன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன வேற என்ன சொல்றது? தமிழ் தான் திரிஞ்சு திராவிடம் ஆச்சுன்னு சொல்றேன். சரியா, திரிஞ்சு போச்சு இல்லையாப்பா? திருத்திக்கணுவா? திருத்தி வருவியா இல்ல மீண்டும் அந்த திரிஞ்சிதே போட்டுக்குவியா? திருத்தியா? இவ்வளவு நாள் எனக்கு ரகரம் வாயில வரல, வாயப்பயம்னு சொன்னேன். வாயப்பயம் இந்த நாக்குல போட்டு வசம்பு வச்சு தேய்ச்சா கூட எனக்கு வாழைப்பழம்னு வராது, வாயப்பயம்னு இருந்தேன். எங்கடா போன மேய்க்க, எங்கடா வந்த கைக்க, பேசு. மொழி வந்து வாயில இது பண்ணாது. என்ன குழம்பு செஞ்சேன்னா என்ன, இப்ப கூட வந்து நீங்க கர்நாடகால போனீங்கன்னா திகழர் மக்கள் இருப்பாங்க. திகழர் மக்கள் கிட்ட வந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு நிறைய திகழர் வந்து நிறைய தொடர்பு இருக்கு. அவன் கேட்ப எங்கடா போறான்றது, அவனு எங்க போய்க்கின்னுக்கிற, கொஞ்சம் செஞ்சியா, சாப்பிட்டியா, என்ன குழம்பு, கீர் குழம்பு செஞ்சேன், நான் துணுக்கு நீ கொஞ்சம் துணுக்கணுவா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன, மொழி திரிந்து போச்சு, அந்த மக்களுக்கு வரல. அதனால அவன் மொழியே வேற போயிட்டான், வட்டார மொழிகளோட கலந்துருச்சு, மொழி திரிஞ்சான். ஆனா அவன் வந்து தமிழனா இல்ல, மொழி திரிந்ததுன்னா அவன் திகழனமா போயிட்டான். புரியுதுங்களா? மொழி திரிந்ததுன்னா முதல் மொழி திரியும் போது திகழரா மாறுறான். திகழரா மாறின பிறகு நம்ம அவன் தான் பேசுற மொழிக்கு அந்த ஒலி இல்லை. இப்ப எல்லா இடத்துலயும் எழுதலாம் ஷா ஹா, அதாவது சிக்கோலிங்களுக்கு எழுத்து கிடையாது. அந்த எழுத்தை அவன் மாத்திக்கினா அத்தையே ஒரு மொழி ஆக்கிக்கிறான். வடக்கிற சொல்ல
கன்னடமா மாறிப்போகுது, திகழ்ல இருந்து கன்னடமா மாறுது, திகழ மொழியில இருந்து தெலுங்கு ஆகுது. அப்ப திரிஞ்சு போச்சுன்னா திரிஞ்சு போனா அவன் போயிட்டு அவ்வளவுதான். செத்துட்ட பிறகு அதை விட்டுணும், அதை பதிக்கணுமே தவிர மீண்டும் அதை எடுத்து பாட கட்டின்னு தலைமை வச்சுன்னு கூத்தாடக்கூடாது. அப்படிதானே? தமிழா உயிரோட இருந்தா தான் நம்ம கொண்டாட முடியும். செத்து போன எப்படி கொண்டாட முடியும்? அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடி எடுத்து புதைச்சிட்டு வந்துடுவோம். தமிழ் தெரிஞ்சு கன்னடமா போச்சு, அவனை மீண்டும் தமிழன் கொண்டாட முடியுமா? அதனால நம்ம இதெல்லாம் தெளிவா நம்ம திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி தமிழாட்சி அன்னைக்கு அயோத்திதாசன் செஞ்ச சில தவறு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால அயோத்திதாசன் புறந்தள்ளிட முடியாது. அவரு அந்த தவறு செஞ்சா கூட ரெட்டமலையார் என்ன பண்ணாரு? தமிழன் ஏடு தானே நடத்தினாரு, திராவிட ஏடு நடத்தலையே. உன்னை எந்த சொல் அவச்சொல்லாக மாற்ற கூட அதையே நீ எழுச்சி சொல்லாக மாற்றுன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இது எழுச்சி சொல்லா, திராவிடன்றது எழுச்சி சொல்லா கிடையாது. பறையன்னு நம்மளை இழிவுபடுத்தினா நாமடா நான் பறையன்னு சொல்லி எழுந்து நின்னாரு. நீ எழுந்துவ பறையன்னு சொல்லுவ. நீயும் நண்பர்கள் பறையர் தான் பேசுறீங்க, ஆனா கூட ஏன் இந்த திராவிடத்தை பேசுறீங்க? பிழைப்புவாதம் அது நம்மளுக்கு பிழைப்புவாதம் இல்லை. நம்ம யாருடைய காலையை நக்கிறது இல்லை. கோடி கூட கொஞ்சம் கொட்டினா கூட நம்மளுக்கு அது தேவையில்லை.